இதை உங்களால் பேச முடியாது. நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், சாதி பெருமை வேண்டாம், குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது, வெறும் இன உணர்வு, இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுதான் பெரியாருடைய பார்வையும். சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார். வணக்கம், சௌத்ரி தேவர் பேசுறேன். இந்த ஆண்ட பரம்பரையை பத்தி, ஆண்ட பரம்பரையின் மன்னர்கள் ராஜராஜ சோழனை பத்தி விமர்சித்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். அப்பப்ப அவருக்கு இந்த ஆண்ட பரம்பரைனா ஏன் அள்ளு விடுதுன்னு புரியல. ஆண்ட பரம்பரை மீது அவருக்கு என்ன கோபம்னு தெரியல. ஏன்னா தமிழ் மன்னர்கள் கடல் கடந்து ஆண்டவர்கள், கடோராம் கொண்டான் என்ற பேரே அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மன்னர்களை குறைச்சு பேசணும். அதுக்கப்புறம் முகாலய படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்பு, அவங்கெல்லாம் நாட்டை ஆண்ட போது நாட்டுக்கு பெருமை கிடைச்சதா? இவர்கள் தமிழை அழித்தார்களாம், அடுத்து வந்தவர்கள்லாம் பாதுகாத்தாங்களா? ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்க நிலத்தை எல்லாம் ராஜராஜ சோழர் புடுங்கிட்டாரு, எங்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அப்புறம் அடுத்து ஆண்ட முகாலயர்களோ ஆங்கிலேயர்களோ நாட்டை விரிவுபடுத்தி கொடுத்தாங்களா? உங்களுக்கு நாட்டை இலவசமா கொடுத்தாங்களா? விரிவுபடுத்தி கொடுத்தாங்களா? ஏன் இப்படி இந்த மன்னர்கள் மீது அப்ப வன்மத்தை கக்கி, அதாவது தமிழை, அதாவது தமிழ் ராஜராஜன் தமிழ் பேரா, ராஜேந்திரன் தமிழ் பேரா? எங்களுக்கு தெரிஞ்சு ராஜராஜன், ராஜேந்திரன் இன்று வரை எங்கள் வீடுகள்ல எங்களுக்கு தெரிஞ்சவன் எல்லாத்துக்கும் தமிழ் பேருன்னு நினைச்சுதான் சூட்டிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை யூசுப் கான், ஷாம் மோசஸ் இப்படி பேர்லாம் தமிழ் பேரா? இன்று அதையும் இணக்கமா மற்ற மதத்தினர் பழகி அந்த பேர்களே நம்ம உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ராஜராஜன்லயும் ராஜேந்திரன்லயும் எங்க வடமொழி பேருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. ராஜன், ராஜா, ஆண்ட எல்லா இலக்கிய சொற்கள்லயும் ராஜராஜன், ராஜன், ராஜா என்ற நம்ம இலக்கிய நடைகள், பழைய எல்லா இலக்கியங்கள்லையும் பல புலவர்கள் எழுதினதே இந்த சொற்கள் இடம்பெற்ற தமிழ் சொற்கள் தான். இது வரைக்கும் நம்மெல்லாம் இனிமே திருமாவளவர்கள்ட்ட தான் எது தமிழ் சொற்கள், எது வடமொழி சொற்கள். வடமொழி சொற்கள் நமக்கு வேற்றுமைனா, வடமொழி சொற்கள் நமக்கு ஒரு பிரிவினைவாதம்னா, அப்ப ஆங்கிலமும் இஸ்லாமியர்களோட மொழியும் நமக்கு எப்படி? நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே இன்னைக்கு ஒரு இந்தியனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தமிழை இது பண்ண முடியலையா? அது இன்னொன்று சமஸ்கிருதம் கருவறையை தாண்டியதில்லை. கருவறையில் அவங்க பிராமணர்கள் இறைவனை பூஜிக்க மட்டும்தான் அந்த மொழி. கருவறையை தாண்டி அந்த சின்ன அந்த சதுரத்தை தாண்டி எங்கேயும் வெளியே வந்ததில்லை. சமஸ்கிருதத்தை யாரும் நம்ம கொண்டாடினதில்லை. தமிழ் தான் எல்லா வகையிலும் கொண்டாடப்பட்டது. தமிழில் தான் நம்ம சரித்திரங்கள் பதியப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம்ன்றது அந்த கருவறைக்குள் இருப்பது. உங்களுக்கு கோயில் இருக்கிறதெல்லாம் அசிங்கமான பொம்மைகள், கோயிலே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா கருவறைக்குள் இருக்க மொழி மீது உங்களுக்கு என்ன அக்கறைன்னு புரியல. சாமியே நம்பல, எதையுமே நம்பல. ஆனா கருவறைக்குள்ள சமஸ்கிருதத்தால பூஜை பண்ணா என்ன, தமிழ்ல பூஜை பண்ணா என்ன? தமிழ்ல பூஜை பண்ணி எல்லாத்தையும் அர்ச்சகராக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்தாலும், உங்க ஏதோ ஒரு இதுல நாளைக்கு உங்களுக்கு அர்ச்சகரா போகும்போது அங்க கோயிலில் அந்த சுத்தமோ கோயிலுக்கு உண்டான ஒரு புனிதத்தை காக்க அந்த பிராமணர்களால் மட்டும்தான் முடியும் என்று அன்றைய மன்னர்களுக்கு தெரியும். அன்றைய ராஜராஜனுக்கும் அன்றைய ராஜேந்திர சோழனுக்கும் அந்த அறிவு இருந்துச்சு. அந்த பாண்டிய மன்னர்களுக்கு அந்த அறிவு இருந்துச்சு. பல்லவன் அவர்கள் ஆட்சி காலம்தான் புனிதமான ஆட்சி காலம். அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் வளர்ந்தது. அவர்கள் ஆட்சி காலத்தால் தான் இன்றும் நமக்கு பெருமை மிஞ்சி நிற்கிறது. இந்த பெரிய அடுத்து வந்த ஆண்டவர்கள் எல்லாம் இவர்களோட
இவர்களுக்கு பிறகுதான் நாட்டை வந்தார்களே வந்து இவங்க இருக்க காலத்துல அந்நிய படையெடுப்புகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன் ராஜராஜ சோழன் இருக்கும்போது எந்த அந்நியனாவது உள்ள நுழைய முடிஞ்சுதா? அப்படி இந்த மண்ணே இல்ல, இந்த நாட்டையே நீங்க சொல்ற வடக்கு தெற்கு இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாதுகாத்தவர் ராஜராஜ சோழன். நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆண்ட பரம்பரையில நமக்கு ஆண்ட பரம்பரை நம்ம மன்னர், நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம மன்னரே எங்களுக்கு மட்டும் ஆண்ட பரம்பரை மன்னன் சொல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ராஜராஜ சோழன் பெருமை, கட்டிடக்கலைக்கு ராஜராஜ சோழன் பெருமை, ஆட்சி முறைக்கு ராஜராஜ சோழன் பெருமை. அப்படிப்பட்ட ராஜராஜனை இந்தியாவே கொண்டாடணுமே தவிர்த்து பிரித்து ஆண்ட மன்னர்கள் வெறி பிடித்து பேசி மற்றவர்களுக்கு வக்காலத்து வாங்கி மற்ற பிரிவினையை தூண்டுவதே திருமாவளவன் அவர்கள் தான். இனி எந்த காலத்திலையும் இந்த தேர்தல் நேரத்துல இப்படி பேசி ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி ஒரு சில ஆதாயங்கள் நீங்க தேட நினைக்கலாம். ஆனால் என்றும் இன்னைக்கு சொல்றேன், ராஜராஜ சோழனால் இந்த உலக வரலாற்றிலே ராஜராஜ சோழனால் தான் நமக்கு பெருமையை தவிர்த்து வேற எந்த பெருமையும் நமக்கு கிடையாதுன்னு நான் ஆணித்தரமா பதிகிறேன். ஆண்ட பரம்பரை என்று பெருமையாக சொல்லுவோம். குடி